Jackie Cinemas. Unbiased Cinema Review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பெஸ்ட் சீன் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் சீன் எது அப்படின்னா முள்ளும் மலரும். முள்ளும் மலரும் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சீன் ரெண்டு கையும் ரெண்டு காலம். இந்த சீன் தான். இந்த சீனை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஆரம்பத்துலேருந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே மிக சரியாக பண்ணியிருப்பாங்க. அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் சட்டத்தை கொஞ்சம் வளைக்கிறவன். இவன் ரொம்ப நல்லவன், நேர்மையாக சட்டத்தை அதன் பாதையிலே போகணும்னு நினைக்கிறவன். இதுதான் சரத்பாபு, அதுதான் ரஜினி. ஸோ அதுதான் படித்தவனுக்கும் படிக்காதவனா வித்தியாசம். படிக்காதவன் என்ன சொல்லுவான், சார் விஞ்சு கீழே இதை தானே சார் சாதாரணமாக தானே சார் போகுது, அந்த ஏழைப்பாழைங்க அதில் ஆத்திர அவசரத்துக்கு போகிறாங்க, இதுவே அந்த விஞ்சு விட்டுட்டாங்கன்னா அவங்க சுற்றி போகணுன்னா 15 கிலோமீட்டர் சுற்றி போகணும் சார், அதனால் இதில் போகிறது என்ன தப்பு அப்படின்றது காளியோட வாதம். ஆனால் இன்ஜினியரோட வாதம், அதிகாரியோடைய வாதம் என்னென்னா, ரைட்டுப்பா இது ஒன்லி இந்த கேம்பில் இருக்கிறவங்களுக்கு, ஃபாரஸ்ட் கேம்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஞ்சு போயிட்டுருக்கு. இதில் பொதுமக்கள் ஏறி அது ஒரு வேளை ரோப்பை அறுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் போய் செத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் தானே, இப்போ ஒரு ஷேர் ஆட்டோவில் 3 பேர் தான் போகிறது அப்படின்றது அனுமதி. இதில் 8 பேர் 9 பேர் போய் மோதிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ என்ன சொல்லுவான், அதிகமான ஆட்களை ஏற்றின்னு போனது தப்புன்னு தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நான் அந்த ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கும்பொழுது நீ நல்லவனாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளார கூப்பிட்டு போகிறது, ஐ மீன் சட்டத்துக்கு புறம்பாக இதில் ஆட்களை ஏற்றுறீங்கன்னா அதில் இருக்கிற சாதக பாதகம் நான் தான் ரெஸ்பான்சிபிள். நீ பாவம் பார்த்துட்டு நீ போயிடுவேன், நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது என்ஜினியருடைய இது. இன்னொன்று, என்ஜினியர் ஏற்கனவே ரஜினியோடைய நல்ல குணத்தையும் பார்த்துருக்காரு, அவருடைய கெட்ட குணத்தையும் பார்த்துருக்காரு. காளி எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது என்ஜினியர் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் என்ஜினியர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றது காளிக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. காரணம் என்னென்னா ஈகோ. இன்னொன்று, இந்த ஊரில் இருக்கிறப்ப என்ன நினைப்பான், தனியாக ஒருத்தர் வரான்னு வச்சுக்காங்களேன், அவனை பயங்கரமாக உசுப்பேற்றியே விட்டுருவானுங்க. ஆனால் நீ பண்ணுறது சூப்பரு ஆச்சா பூச்சா அப்படின்னும் போது 2 கொம்பு முறைச்சிடும். இதுதான் புதுப்பேட்டையில் தனு சொல்லுவார், அப்படியே 2 கொம்பு முளைக்கும் பாருங்க அப்படின்னா அது என்னென்னா அதுதான் இந்த மாதிரி ஏற்றி விட்றது தான். ஸோ அந்த ஊரில் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து கொஞ்சம் ஒரு அகாஜுகாலாம் பண்ணி அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு அண்ணங்கன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றி விட்டு அந்த கேரக்டர் அப்படி இருக்கும், ரெடியா அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு அதனால் இறங்கி வர முடியல. அந்த என்ஜினியரை எதிர்த்தாலும் இறங்கி அந்த என்ஜினியர் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டோ அவர் பக்கமாக யோசிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஏற்றி கொடுக்குறதும் அந்தளவுக்கான கெத்தோடையும் வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, சுயமரியாதை மிக்கவர்கள் மிக முக்கியமாக அடிப்படையிலேருந்து விளிம்பு நிலையிலேருந்து மேலே கஷ்டப்பட்டு மேலே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட நிறைய ஈகோ இருக்கும், தடிப்பு இருக்கும், கெத்து இருக்கும், சுயமரியாதையை ரொம்ப பார்ப்பாங்க. அதனால் ஒரு 1 கோடி ரூபா நஷ்டம் ஆனாலும் எனக்கு மயிரம் ஒன்று பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துலேருந்து மேலே வந்தவங்களுக்கு அந்த கம்பீரம் இருக்கும். ஏய் நான் இப்படி வந்தவன்டா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா அப்படின்ற ஒரு முனைப்போடு அவங்க இருப்பாங்க. பட் அவரும் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஏற்றி விட்டு அண்ணா உன்ன மாதிரி ஆள் யாருன்னா உன்ன மாதிரி ஆள் யாருன்னா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு அவமானமும் ஒரு வருத்தமும் வரும்பொழுது அவரால் அதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறப்ப கூட நான் கூட்டணி வரல அப்படின்றத சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தாங்க, கூட வேலையை விட்டு தூக்கலை. ஆனால் அதையே புரிஞ்சுக்காமல் அதையே அவருக்கு அசிங்கம், ஊரில் அசிங்கன்ற மாதிரி தான் பாப்பா. எங்கள் அப்பாவே அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் ஸ்பைனல் கார்டில். அவர் டாக்டர் என்ன சொன்னார்னா, அவர் முன்னாடி மாதிரி ஓடி போய் பஸ்ஸு பிடிக்க மாட்டாருங்க, ஆனால் நடந்து போய் பஸ்ஸை ஏறுவார் அப்படின்னாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, ஊரில் இருக்கிறவங்க அந்த சிங்கம் மாதிரி நடந்த ஊரில் எப்படி சிறுநறியாக வாக்கரை வச்சு நடக்கிறதா, அதனால் அவர் நடக்கிறது பிரியப்படலை. அதனால் அவர் ஒரு 15 வருஷம் கிட்ட அதே ஒரு ரூம்லேயே அவர் காலத்தை தள்ளார். ஸோ இதெல்லாம் ஈகோ தான். ஸோ இப்படி தான் இந்த காளி கேரக்டரும் இதில் உருவப்படுத்தியிருப்பாங்க. காளி கேரக்டருக்கு இந்த சஸ்பென்ஷன் கோவத்தில் தண்ணி அடிச்சு விழுந்ததில் லாரி ஏறிடுச்சு, கை போயிடுச்சு. அதுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணது இன்ஜினியர் தான். அவர் தான் தன்னுடைய ஜீப்பில் கூப்பிட்டு வர்றார். பட் அப்போல்லாம் காளி கம்முன்னு தான் இருப்பாப்புல. ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் வேலைக்கு போகுது சொல்கிறதுக்காக கூப்பிட்றாங்கன்னும் பொழுது காளி என்னென்னா ஏதோ ரைட் ஓகே ஏதோ கூப்பிட்றாருன்னு போனால் அப்போ கூட அந்த தம்பி இருக்கிற கிளார்க்கு தான் கூப்பிடுவான். ஏன்னா நீ என்னை உதச்சல்ல அவன் கை போயிடுச்சு பற்றி அப்படின்னு சொல்லி போட அப்படின்வான். ஒரு இக்கட்டில் இருக்கிறப்ப யானை மேலே கூட சுண்டலி ஏறி விளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் அவனை காளி உள்ளாரப்போ அப்படின்னு சொல்லுவான் சிரிச்சிட்டு. அப்போ கூட கணத்தில் தட்டி நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போலாம் நீலாம் என்ன சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு இல்லை, எந்த அளவுக்கு உதச்சவனை 3 மாதம் படுக்க வச்சேன்,
நீங்களாம் சொல்கிற அளவுக்கு ஆச்சுன்னு உள்ளார போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரி நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், உனக்கு வேலையை விட்டு நான் தூக்குற வேண்டிய சூழல் வந்துட்டேன், நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்க போகிற, லா பாயிண்ட்டு என்னை வந்து திட்ட தான் போகிறேன், பட் இருந்தாலும் இதுதான் அப்படின்னும்போது எனக்கு தெரியும் சார் நீங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த இடத்துல வந்து அவரால் வந்து அவருடைய இயலாமையை சரத்பாபு மேலே தான் வந்து அவர் பழியாக போடுவார். பட் அந்த டயலாக் வந்து இன்றைக்கும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு டயலாக். 2 கையும் 2 காலும் போனாலும் இந்த காலி பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன் அப்படின்ற அந்த தன்னைத்தானே உருவகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை அந்த காளி கேரக்டர் வந்து பேசும். அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான அது ஒரு சீன் அது. ஸோ இந்த சீனோட இன்னொரு சீன், இதோட ரிலேட்டடாக ஒரு சீன் வரும். நான் சொன்னல, பாசமலருக்கு நிகரான ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து பேசப்படவில்லை. அண்ணன் தங்கச்சி பாசனா அது முள்ளு மலரும் அப்படின்னு இனிமேலாவது நீங்கள் பேசுங்க. அண்ணங்காரன் சின்ன வயசுலேருந்து தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டான். பொண்ணு வயசுக்கு வந்து போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பட் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது அவனுக்கு கை போய் வேலை போயிடுச்சு. தன்னுடைய எதிர்காலம் வாழ்க்கை சூன்யமாகி காலி உட்காந்துட்டு இருக்கான். வேலை போயாச்சு, சொல்லிட்டான் ஆஃபீஸர், உனக்கு வேலை கிடையாது, இனிமேல் ஒத்த கை வச்சுலாம் வின்ச் ஆப்ரேட்டராக இருக்க முடியாது சொல்லியாச்சு. கம்பெனி அதை ஒத்துக்கல, அனுப்பிச்சாச்சு வீட்டுக்கு. எதிர்காலம் சூன்யம் ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? தன்னுடைய தங்கச்சி வந்து சாப்பாடை, அதாவது என் தங்கச்சி வள்ளி சாப்பிடலாம், அன்னைக்கு காலி செத்துட்டான்னு அர்த்தம். பட்னியாக கிடந்தான்னா அன்னைக்கு காலி செத்துட்டான்னு அர்த்தம்ன்ற அளவுக்கு தன் தங்கச்சியை பார்த்து வளர்ந்தவன் அன்னைக்கு போயாச்சு. அவன் உட்காந்துருக்கான், தங்கச்சிக்காரி வரா. சின்ன வயசுலேருந்து அண்ணனை வந்து பார்த்துருக்கான், அண்ணனுடைய கம்பீரம் பார்த்துருக்கான், அண்ணனுடைய நேர்மையை பார்த்துருக்கான், அண்ணனுடைய கோபத்தை பார்த்துருக்கான், எல்லாத்தையும் பார்த்துருக்கான். வரா வள்ளி வரா, காலி உட்காந்துருக்கான் சோகமா. என்ன பேச போறா? மகேந்திர சார் அற்புதமாக ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன டைலாக்குங்க அது, சான்ஸே இல்லாத டைலாக். அண்ணன் வேலை தானே போச்சு, இந்த வள்ளி ஒன்று விட்டு போகலல்ல. பா, மெய் சிலுக்கிற டைலாக், ஒட்டமாக புல்லரிக்கிற டைலாக்குங்க அது. அந்த உடுக்கை ஏந்தவன் கை போல குரலுக்கு வந்து அந்த வேட்டி அழுகுறப்ப டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக வந்து அந்த வேட்டியை தாங்கி பிடிக்கிற மாதிரி கை கொடுக்குற மாதிரி அந்த தங்கச்சி வந்து அந்த வார்த்தையை சொல்கிற அந்த காட்சி மெய் சிலுக்க வைக்கக்கூடிய காட்சி. வேலை தானே போச்சு, வள்ளி ஒன்று விட்டு போகல அப்படின்ட்டு. இதே டைலாக் வந்து கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல வச்சுருப்பாரு. என்னென்னா, எல்லாரும் போவாங்க, வள்ளி எல்லாரும் போயிட்டாங்க, அந்த நாய்ங்களாம் என் கூட பிறக்கலை, நீ என் கூட பிறந்தவ, நீயும் என்னை விட்டு போக போறியா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு போயிட்டு திரும்ப வந்து கட்டி பிடிச்சா. அப்போ சொல்லு, எங்கடா மூஞ்ச வச்சுக்க போகிறீங்க, ஏன் வள்ளிடா, ஏன் ரத்தம்டா, பார்த்திக்கலாம் அவன் மூஞ்செல்லாம் கறி பூசிட்டா, என்னை விட்டு போக மாட்டாடா. அவன் அன்றைக்கி சொன்னது தான், கைதானே போச்சு, நான் இன்னும் போகல அவனை விட்டு. அப்போ அதில் ரஜினி சொல்லுவார், என்ன சொல்லுவார், காளி கேரக்டர் சொல்லும், மா என் கை வந்து என்னை விட்டு போனப்போ கூட நான் கவலைப்படலை, நீ என் கூட இருக்கன்றதுக்காக தான் நான் கையை பற்றியே நினைக்கல. ஆனால் இன்றைக்கி நீ என்னை விட்டு போகும்பொழுது கை மட்டும் இல்லை, என் உயிரே போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு அந்த கல்யாணம் அந்த கிளைமேக்ஸில் சொல்கிற அந்த டைலாக் பாவ். ஸோ ஒரு காலத்தால் இதே படங்கள் வந்து நீங்கள் நிறைய படத்தில் இது மாதிரி நிறைய தமிழ் படங்கள் இந்த மாதிரி வந்து தாவணி கனவுகள் பாக்கியராஜ் படத்தில் கூட அதே சீனை வந்து வேறு மாதிரி ஒரு காமெடி எடுத்திருப்பாங்க. அம்மா முள்ளு மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள்ளு போட்டாலும் சேலைக்கு தான்மா நஷ்டம். இதையே வந்து ஒரு தங்கச்சிக்கு வந்து ஒரு அண்ணன் செய்கிற அட்வைஸாக அதுக்கப்புறம் வந்து அதையே அவர் சொல்லுவார் பாக்கியராஜ். மா 5 வயசுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், சந்தோஷப்பட்டேன். ஒரு 12 வயசில் வந்து எனக்கு வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தாவணி வேணும்னு சொன்னேன், சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அவர் அதை மாற்றுவார். ஸோ ஒரு சீன் ஹவு யூ கம்போஸ், இதே டைலாக்ஸ் எல்லா படத்துலையும் பேசியிருக்காங்க. ஆனால் ஏன் இது கிளாசிக்காக இருக்குது, ஏன் இது உச்சமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து எந்த இடத்துல அந்த கேரக்டரை வந்து பூஸ்டப் பண்ணி அதை உங்களுக்கு உருவகப்படுத்தி, காளி இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பேசுவீங்க, வள்ளி இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பேசுவீங்க, மங்கா இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பேசுவீங்க, இன்ஜினியர் சரத்பாபு இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பேசுவீங்க, அந்த இடத்துல எவ்வளோ பேசணும், எவ்வளோ நிறுத்தணும், எந்த இடத்தோட நிற்கணும், எதுக்கு கோவப்படணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல ஆர்ஆர் வரணும் அப்படின்னு எல்லா 3 லெஜெண்டும் வந்து இதுக்கு வந்து யோசித்து வேலை செஞ்ச படம் அப்படின்றதுனால தான் இந்த சீன் வந்து இன்றைக்கும் மனசில் நிற்கிது. ஸோ பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு பட்டியலிட்டால் இந்த கெட்ட பயசார் காளியாக இருக்கட்டும், வேலை தானே போச்சு, வள்ளியை ஒன்று விட்டு போகல இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சிறப்பு செய்வாங்க. கிளைமேக்ஸில் என்ஜினியர் கிட்ட போயிட்டு திரும்ப உடையாந்துடும், அண்ணன்கிட்ட உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, இந்த உருத்தலோடு என்ன மயிருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாடும் உடையாந்துருவாங்க வள்ளி காளிக்கிட்ட. சும்மா சொல்லணும், சும்மா எழுதலாம் டைலாக்கு,
எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது, அதை பின்னாடி அதுக்கு எல்லாத்துக்கும் ரிவீல் இருக்குது. ஸோ இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ வேறு என்ன, இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.